இப்ப என்ன கேள்வினா, இப்ப உள்ள வந்திருக்காங்களே, திரும்ப இவங்க வகித்த அந்த பழைய கட்சி பொறுப்புகள் இவர்களிடம் அளிக்கப்படுமா? புதுசா நியமிச்சிங்களே அவங்க திரும்ப ஒண்ணுமில்லாம போயிருவாங்களா? அப்ப இந்த சிக்கலான விஷயத்தை எடப்பாடியார் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார்? இப்ப ஜஸ்ட் ஒரு 3 எம்எல்ஏக்கள் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து வெளியில வந்துட்டால் இந்த அரசு கவிழ்ந்து விடும். உண்மையை சொல்றோம்னா தாவேகா அரசு நூலிழையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. மொத்தத்துல பார்த்தால் ராகுலை சோனியாவை விஜயால் சந்திக்க முடியவில்லை, அமித்ஷாவை விஜயால் சந்திக்க முடியவில்லை. சோ விஜயனுடைய டெல்லி விசிட் அற்ற ஃபெயிலியர். எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டது என்பது சரியான நடவடிக்கை என்று தெள்ள தெளிவாக உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது ராகுல் காந்திக்கு விழுந்த சம்மட்டி அடி இல்லாட்டி சாட்டை அடி அப்படின்னு சொல்லலாம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்தது குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? வணக்கம் நண்பர்களே. அதிமுக மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அதாவது விஜய் நடத்திய நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அரசை ஆதரித்து வாக்களிப்பது அப்படின்னு தீர்மானிச்சு வேலுமணி தலைமையில சி.வி. சண்முகம் ஆதரவோடு 25 எம்எல்ஏக்கள் தனி குழுவாக செயல்பட்டனர். அவர்கள் தங்களின் கொறடாவாக சி. விஜயபாஸ்கரையும் நியமித்திருந்தார்கள். சோ நாங்க வேலுமணி அணின்னு தனியா இருக்கும், எங்களின் கொறடா சி. விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருந்த முடிவு விஜய் அரசை ஆதரிக்க கூடாது, நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தார். அவர் தன்னுடைய கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நியமித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஜெனரல் செக்ரட்டரி. இன்னைக்கு அவர்கள் தான் ரெட்டை இலை இருக்கு, எல்லாம் இருக்கு. சோ அதிமுகவின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இதற்கான கடிதத்தையும் எடப்பாடியார் சபாநாயகரிடம் தந்திருந்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தா இவங்க வேலுமணி அன்கோ, இந்த வேலுமணி ஆதரவாளர்கள் வேலுமணியும் சேர்த்து 25 பேர் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக தன்னுடைய கட்சி கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய உத்தரவையை மீறி வாக்களித்தார்கள். அப்படி வாக்களித்த உடனே இது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இந்த மாதிரி வாக்களிப்பது தவறு, இப்படி வாக்களித்தால் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை இழப்பார்கள். எனவே எம்எல்ஏ பதவியிலிருந்து அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அவங்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு கோரி எடப்பாடியார் தரப்பு இன்னொரு கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்தது. இவ்வளவு நடந்தது. இதுக்கு இடையில வேலுமணி அன்கோல இருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் டோட்டலா ஏடிஎம்கேல இருந்தே விலகி தாவேகால இணைஞ்சிட்டாங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது. ஆக்சுவலா இந்த திருப்பம் ஏற்படுறதுக்கு முன்னாலேயே நாம நேற்று கொடுத்த வீடியோலயே தலைப்பே என்ன போட்டிருந்தோம்னா, இணைப்பு முயற்சி தீவிரம் தான் போட்டிருந்தோம். நாம சொன்னது போலவே நேற்றைக்கு இணைப்பு முயற்சி தீவிரமாகி நேற்றைக்கு ஏடிஎம்கே 2 குழுவும் ஒன்றானது. சோ இப்ப வேலுமணி தரப்புல இந்த வேலுமணி தலைமையிலேயே அத்தனை பேரும் சபாநாயகரை பார்த்து அவங்க ஏற்கனவே கொடுத்திருந்த லெட்டர் இருக்கு இல்லையா, நாங்க தனி குழுவா செயல்படுறோம், எங்களுடைய கொறடா சி. விஜயபாஸ்கர், அதை திரும்ப பெற்றுக்கொண்டு எங்களுக்கும் கொறடா இனி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படின்னு அவங்க தெரிவிச்சுட்டு வந்துட்டாங்க. அதே போல எடப்பாடியார் தரப்பு அவங்க போய் பார்த்து நாங்க ஏற்கனவே இவங்களை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்திருந்தோம்ல, ஆனா நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார். இப்ப மோதி கொண்டவர்கள் எல்லாம் கரெக்டா அவங்கவுங்க ஒரு முடிவுக்கும் சேர்ந்துட்டாங்க. இவங்க முடிவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு என் முடிவை அறிவிக்கிறேன் சொல்லி சபாநாயகர் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன முடிவு அறிவிப்பார் தெரியல. அநேகமா பெரும்பாலும் என்னவா இருக்கும்னா, இந்த கடிதங்கள் திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் மாதிரி சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுல இருந்து மாற்றி ரொம்ப டிராஸ்டிக்கா ஏதாவது சொன்னால் அது சபாநாயகர் மீதான சந்தேகத்தை அதிகரிக்கும். பட் சபாநாயகர் என்ன சொல்ல போகிறாங்கிறத கேட்டுட்டும் பார்த்துட்டும் தான் நாம ஒரு அபிப்பிராயம் சொல்லணும். அதுக்கு முன்னால எந்த அபிப்பிராயம் சொல்லிடக்கூடாது. சோ இப்போ ஏடிஎம்கே 2 குழுவாக இயங்கியது மீண்டும் ஏடிஎம்கே ஆகவே மாறி இருக்கிறது. இதை தொடர்ந்து எடப்பாடியார் என்ன சொல்லி இருக்கிறார்னா, அதிமுக ஒரு இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை, அதை அசைக்க எவராலும் முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப இதை தொடர்ந்து ஒரு புதிய சிக்கல் ஒன்று உருவாக்கி இருக்கிறார். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, இந்த மாதிரி அப்புறம் கரூர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் எல்லாம் வெளியில வந்தப்போ, தனி குழுவா இயங்கினப்போ அவங்கள சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து எடப்பாடியார் தூக்கிட்டு அதுக்கு பதிலா மத்தவங்களை அங்க இருக்க இன்னும் வேறு சிலரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க அத்தனை பேரும் உற்சாகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி புதுசா அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க அத்தனை பேர். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, கரூர்ல கமலக்கண்ணன் என்பவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அவர்லாம் ரொம்ப எபிஷியன்ட், ரொம்ப காலமா ஒன்றியம்னே இருந்துட்டார். அவரை மேலேயே வரவிடல விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர். இப்படி
பல இடங்கள் இப்ப CV சண்முகம் தாண்டி வேற யாரும் அவருடைய ஏரியால வளர்ந்துட முடியாது. வளர்ந்தா பொட்டன்ஷியல் த்ரெட்டா தங்களுக்கு எதிர்காலத்துல ஆயிடுவாங்கன்னு இந்த பெருந்தலைகள் மத்தவங்கள வளரவே விட மாட்டாங்க, போட்டு அமுக்கே வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க தனிக்குழுவா போனதுனால இவங்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்களுக்கு இப்பதான் வாய்ப்பே கிடைக்கிறது. வாய்ப்பு கிடைச்சு இப்ப அவங்க ரொம்ப உற்சாகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கமலக்கண்ணன் எல்லாம் பாத்தீங்கன்னா மாவட்ட அதிமுக அலுவலகம் பூட்டு போட்டிருந்தா பூட்டை உடைச்சு உள்ள போய் உட்கார்ந்தார். ஒரே ஆர்ப்பாட்டம் வெடி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா MR விஜயபாஸ்கருக்கு எதிராக அத்தனை கோஷம். இதே போலதான் CV சண்முகத்துக்கு எதிராக அங்க இருக்காங்க அத்தனை பேரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்துல இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில CV சண்முகம், வேலுமணி இந்த மாதிரி போனவங்க, வெளியில போனவங்கள திரும்ப உள்ள வந்துட்டாங்க. இப்ப என்ன கேள்வினா, இப்ப உள்ள வந்திருக்காங்களே, திரும்ப இவங்க வகித்த அந்த பழைய கட்சி பொறுப்புகள் இவர்களிடம் அளிக்கப்படுமா? இவரிடம் அளிக்கப்பட்டால் இப்ப புதுசா நியமிச்சிங்களே அவங்க திரும்ப ஒண்ணுமில்லாம போயிருவாங்களா? இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. இப்ப திரும்ப அவங்கள்ட்ட இருந்து இப்ப புதுசா நியமிக்கப்பட்டவர்கிட்ட இந்த பொறுப்பை பறிச்சுட்டு அவங்க உற்சாகம் இல்லாம போயிருவாங்க. அப்புறம் அவங்க கட்சிக்கு உழைக்க மாட்டாங்க. அப்ப இந்த சிக்கலான விஷயத்தை எடப்பாடியார் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார், என்ன தீர்வு காண போகிறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். மொத்தத்துல ADMK திரும்பவும் ஒன்றுபட்டு விட்டது. இது ஒரு நல்ல சமிக்கை. இப்ப அந்த ஒன்றுபட்ட பலத்தோடு வரவிருக்கும் 5 தொகுதி இடைத்தேர்தலை அது சந்திக்கும். இப்ப என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தாவேக அரசுக்கு தந்த ஆதரவை வேலுமணி தரப்பு திரும்ப பெற்றதால் விஜய் அரசுக்கு ஆபத்தா? எஸ், திட்டவட்டமா ஆபத்து ஏற்பட்டு இருக்கு. எப்படின்னா, நேற்றைக்கு இந்த வேலுமணி தரப்பினர் சபாநாயகரை சந்திச்சு தங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லி நாங்க இணையறோம், ADMKல எங்க ஃபேக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்க கருத்தொற்றுமைக்கு வந்து விட்டோம், எங்கள்கிட்ட இப்போ மோதலும் இல்லை பிளவும் இல்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய கொறடாவா விஜயபாஸ்கரை நியமிச்சது இது சம்பந்தப்பட்ட கடிதத்துல வித்ரா பண்றோம் அப்படின்னு சொல்றப்பவே இன்னொரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகாவுக்கு தந்த ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விஜய் அரசு பெற்ற வாக்குகள் 144. இப்போ இவங்க வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய மொத்தம் 25 வாக்குகள். அந்த 25 வாக்குகள் போயிடுச்சு அப்படின்னா இப்ப 119 வாக்குகள் தான் தாவேகா அரசுக்கு இருக்கு. மெஜாரிட்டிக்கு தேவை 118. 118க்கு மேல ஒரே ஒரு ஓட்டு கூடுதலாக இருக்கிறது. இப்ப ஜஸ்ட் ஒரு 3 MLAக்கள் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து வெளியில வந்துட்டால் இந்த அரசு கவிழ்ந்து விடும். உண்மையை சொல்றோம்னா தாவேகா அரசு ஒரு ஊசலாட்டத்தில் உள்ளது. ரொம்ப தின் மார்ஜின்ல தான் அது இப்போ பிழைத்து கொண்டிருக்கிறது. அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா காரியம் பண்ற நினைச்சு தாவேகா, குறிப்பா ஆதவ் அர்ஜுன் என்னெல்லாமோ பண்ணாரு. இப்போ 25 பேர் வித்ரா பண்ணிட்டாங்க. 25ல 4 பேர் டோட்டலாவே ரிசைனே பண்ணிட்டாங்க. மீதி 21 பேர் இப்போ அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க தன்னுடைய ஆதரவை. இன்னைக்கு பிராக்டிக்கலா தாவேகாவுக்கு இருக்கிற ஆதரவு அப்படிங்கிறது 119 MLAக்கள் தான். மெஜாரிட்டிக்கு மேல ஒரு ஆள் கூடுதலா இருக்கு. அப்படின்னா இது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கங்க. அதனால தான் சொன்னேன், தாவேகா அரசு நூல் இழையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஏதாவது பிரச்சனையாகி இரிட்டேட் ஆகி ஒரு 3 MLAக்கள் வெளியில வந்துட்டாங்கன்னா இந்த அரசுடைய கதை முடிஞ்சு. டெல்லி சென்ற முதல்வர் விஜய் சோனியா மற்றும் ராகுலை சந்திக்கவில்லையே? நிச்சயமா அவர் சந்திக்க மாட்டார். நேற்றைக்கே நான் சொல்லியிருந்தேன். நேற்றைக்கு என்னுடைய காணொலியை கேட்டவர்கள் பார்த்தவர்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விஜயை சந்திப்பதில் ராகுலுக்கு ஆர்வம் இல்லை. இந்த முறை விஜயை சந்திப்பதை ராகுல் தவிர்க்க போகிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். காரணம், விஜய் மீது ராகுலுக்கு கோபம். அதையும் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். எதனால கோபம்? அதாவது விஜய்க்கு தமிழகத்தில் இருக்கிற 5 காங்கிரஸ் MLAக்கள் ஆதரவு கரம் நீட்டினர். அதற்கு முன் நிபந்தனையா சில கண்டிஷன்ஸ காங்கிரஸ் வைத்தது. அது என்ன அப்படின்னா, எந்த காரணம் கொண்டு பிஜேபியோட ஒட்டக்கூடாது, அப்புறம் பிஜேபியோட தொடர்பு வைத்திருக்கக்கூடிய அதனுடைய ப்ராக்சிஸோடையும் இது கைகோர்க்க கூடாது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லி இருந்தாங்க. இந்த முன் நிபந்தனையின் பேரில் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம். INC is determined not to have the BJP and the proxies run the government of Tamil Nadu in any manner. அப்படின்னு சொல்லி 5 பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த 2 பேர் அமைச்சர்களாக இப்போ இடம் பெற்று இருக்கிறார். ஆனால் இந்த காங்கிரஸ் விதித்த அத்தனை நிபந்தனைகளுக்கும் ஆரம்பத்துல தலையாட்டிட்டு முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்டு விட்டு அதுக்கப்புறம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ADMK 2 ஸ்பிளிட் பண்ணி அதுல ஒரு குரூப்பினுடைய MLAs ஆதரவை தாவேகா பெற்றது. அதுல காங்கிரஸ்க்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க பிஜேபியுடைய ப்ராக்சின்னு சொன்னது ADMK. பிஜேபியோடையும் நீங்க நெருக்கம் காட்டக்கூடாது, பிஜேபியோட
நெருக்கமா இருக்கிறவங்களோடையும் நீங்க நெருக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கறத அவங்க சொல்லி இருந்தாங்க. பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கிற பார்ட்டி எது? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே சேர்ந்த 25 பேரை வெளியில கொண்டு வந்து அவங்க ஆதரவையும் பெற்றது. அதுலயே ராகுலுக்கு ஒரு இரிட்டேஷன் இருந்தது. இப்போ அதுல இருந்து ஒருபடி மேல போய் அந்த ஏடிஎம்கேல இருந்து 4 எம்எல்ஏக்களை தூக்கிட்டாங்க. இப்ப அவங்க ராஜினாமா பண்ணி தாவேக்காலேயே இணைஞ்சிட்டாங்க. இப்ப இதை எப்படி காங்கிரஸ் பார்க்கிறது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஏடிஎம்கேல இருந்து மத்த கட்சியில இருந்து அப்படியே ஆட்களை எடுத்து அவங்கள தன்னுடைய கட்சியில சேர்த்து கொண்டு அதுக்கப்புறம் அங்க இடைத்தேர்தலை வர வச்சு இடைத்தேர்தல் தன்னுடைய கேண்டிடேட்டா அவங்களை இறக்கி அவங்கள ஜெயிக்க வச்சு ஆட்டோமேட்டிக்காவே போற போக்கிலேயே ஒரு மெஜாரிட்டியை பெறக்கூடிய உத்தியை தாவேகா கையாளுகிறது. இப்ப கரெக்டா எனக்கா மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கே ஒரு சுயமான மெஜாரிட்டி அது வந்தாச்சுன்னா இப்ப முட்டு கொடுத்துட்டு இருக்க காங்கிரஸ் மத்த கட்சிகளை நீங்க இனிமே தேவையில்லை, உங்க ஆதரவு ஒண்ணும் தேவையில்லைன்னு வெளியில அனுப்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு ஆபத்து அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் காங்கிரஸ் ஆரம்பத்தில் அப்படி ஒரு நிபந்தனையை போட்டது. ஆனால் நிபந்தனை அத்தனை ஒப்புக்கொண்ட விஜய் பதவியேற்று சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிபந்தனையை பற்றி கவலைப்படாமல் அந்த நிபந்தனைகளுக்கு எதிராக நடந்து கொள்ள தொடங்கினார். அதனாலதான் ராகுல் காந்திக்கு விஜய சந்திக்கிறதுல ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம நேற்றுக்கே கேள்விப்பட்டோம். நான் டெல்லி சர்க்கிள்ல என்ன கேள்விப்பட்டேன்னா அதுதான் நேத்தி கொடுத்திருந்தேன். நேத்திக்கு நான் என்ன சொன்னேன்னா அதுதான் இப்ப நடந்திருக்கு. அவர் ராகுல் காந்தியை மீட் பண்ணல, சோனியா காந்தியை மீட் பண்ணல. மீட் பண்ணலன்னா என்ன, அவங்க 2 பேரும் விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதோட இன்னொரு விஷயம், விஜய்க்கு அமித்ஷாவும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. மோடியை சந்தித்த விஜய் அமித்ஷாவை சந்திக்கவில்லை, நிர்மலாவை தான் சந்திச்சாங்க. இத்தனைக்கும் அமித்ஷா கோவாவுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திச்சிருக்கிறார் நேத்திக்கு. கேரளத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் சதீசன் சந்திச்சிருக்கிறார். அதே போல நாகாலாந்தினுடைய கவர்னர் அவர் சந்தித்து இருக்கிறார். ஆனால் விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, அமித்ஷா கொடுக்கல. அமித்ஷா கையில தான் விஜயனுடைய கேஸ் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. விஜய் மீதான சிபிஐ வழக்கு அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்கு. ஏன்னா சிபிஐ அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழே வரக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் துறைகளில் ஒன்று. ஆனா அமித்ஷா விஜயை சந்திக்க மறுத்து விட்டார். இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் விஜயை சந்திக்க மறுத்து இருக்கின்றனர். சோ டோட்டலா எல்லாம் சமிங்க பண்ணி பாத்தீங்கன்னா விஜயனுடைய டெல்லி விசிட் அப்படிங்கிறது ஒரு கிரேட் ஃபெயிலியர், தோல்வியில் முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர்ட்டையும் ரொம்ப சுருக்கமா தான் பேசியிருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளதான் அந்த சந்திப்பே இருக்கு. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எல்லாம் பேசவே இல்லை. விஜயன் தான் கூட சில அதிகாரிகள் தான் கூட்டு போனாரே ஒழிய வேறு எந்த கட்சி தலைவர்களையும் கூட்டும் போகல. ஏன்னா கட்சி தலைவர் கூட்டு போயிட்டு அவங்க என்னைக்கு வேணாலும் கட்சி மாறினா என்ன நடந்ததுன்னு உடச்சு விட்டு போயிருவாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து மாறி எல்லாம் போறாங்க பாருங்க, அந்த மாதிரி. அதனால அரசியல்வாதிகள் நம்புறதை காட்டில அதிகாரிகள் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் ஆரம்பத்திலே வந்து விட்டார் போல இருக்கு. மொத்தத்துல பார்த்தால் ராகுலை சோனியாவை விஜயால் சந்திக்க முடியவில்லை, அமித்ஷாவை விஜயால் சந்திக்க முடியவில்லை. சோ விஜயனுடைய டெல்லி விசிட் அற்ற ஃபெயிலியர். அதோட இன்னொன்னு என்னன்னா, விஜய் டெல்லியில செய்தியாளர்களை சந்திக்கல. ஆனால் விஜய் செய்தியாளர்கள் சந்திக்கல அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல. அவர் கட்சி தொடங்கல இப்ப வரைக்கும் செய்தியாளர்கள் மத்தியில பேசினதே கிடையாது. ஏன்னா செய்தியாளர்கள் திடீர் புதுசு புதுசா கேள்வி கேட்பாங்க, பதில் தெரியணுமே. அவருக்கு எதுவும் தெரியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும், எக்ஸ்போஸ் ஆயிட்டா. இதே போலத்தான் கடந்த ஆட்சி காலத்துல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கறத உதயநிதி ஸ்டாலின் கண்டக்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, விஷயமே தெரியாது. ஒரு ஸ்பான்டேனியஸ் ஜெனுயின் பிரஸ் மீட் அப்படிங்கறத உதயநிதி ஸ்டாலின் கண்டக்ட் பண்ணதுல இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல இப்ப வரைக்கும் விஜயும் கண்டக்ட் பண்ணதுல. அவர் எப்போதுமே பிரஸ் வந்து சந்திக்கவே மாட்டார். ஏன்னா பிரஸ் சந்திக்கணும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அது அவருக்கு நல்லா தெரியும். திடீர்னு பிரஸ் சந்திக்கிறப்போ மேகதாட்டு அணையை பத்தி, காவிரி இஷ்யூ பத்தி யாராவது கேள்வி கேட்டா விஜய்க்கு என்ன தெரியும்? பாவம். காவிரி படுகை இடத்துல எந்த இடத்துல ஷூட்டிங் நடத்தலாம், ஷூட்டிங் ஸ்பாட் எது அப்படின்னு கேட்டா அது 2-3 அவர் சொல்லிடுவார். கொள்ளைக்கால் பக்கம், அந்த பக்கம், இங்கெல்லாம் ஷூட் பண்ணலாம். காவிரி விவகாரத்தை பத்தி கேட்டா அவருக்கு என்ன தெரியும்? அதனால தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்காக எப்போதுமே பிரஸ் சந்திக்கிறத அவர் தவிர்த்து கொண்டே வருகிறார். இன்னும் அடுத்த அவர் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் நடக்கும். பிரஸ் சந்திக்கவே மாட்டேன் பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு நாள் அவர் பிரஸ் சந்திச்சார்னா அது வந்து ஒரு செட்டப் பிரஸ் மீட்டா தான் இருக்கும். அதாவது நீங்க இந்த கேள்வியை கேளுங்க, நீங்க இந்த கேள்வியை கேளுங்க, அதெல்லாம் தெளிவா சொல்லி வச்சிருவாங்க. அது முன்வரிசையில இருக்க ஒரு 7-8 பேர்த்த அந்த கேள்விகளுக்கான பதிலை இவரும் கரெக்டா தயாரிச்சு வந்திருப்பாரு. அந்த கேள்வி கேட்க இவர் ரொம்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்வார். இந்த ஏற்கனவே இந்த செட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கேள்வி கேட்டு முடிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச டைம் முடிஞ்சிச்சு, கிளம்பணும், மத்த எல்லா கேள்வி எல்லாம் பின்னால ஒரு நாள் பார்க்கலாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுவார். அவ்வளவு. இதுக்கு தான் செட்டப் பிரஸ் மீட் பேரு. ஒரு மீடியா பர்சனா இது அத்தனையும் நான் அறிவேன். இந்த செட்டப் பிரஸ் மீட்ல எந்த தலைவர் ரொம்ப கெட்டிக்காரு இந்த மாதிரி பிரஸ் மீட் நடத்துறது அப்படிங்கறதும் தெரியும். பட் அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம். பட் ஆனா இன்னைக்கு இருக்க தலைவர்கள் ரொம்ப ஸ்மார்ட். இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், என்னன்னா
அவங்க செட்டப் பிரஸ் மீட் கூட நடத்துறது இல்ல. ஏன்னா டோட்டலா பிரஸ் மீட்டே நடத்துறது இல்ல. பிரஸ் சந்திச்சா தானே இத்தனை தொல்லை, சந்திக்கிறதே கிடையாது. சோ தங்களுடைய இக்னரன்ஸ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுவிடும் அப்படிங்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால பிரஸ் மீட்டை அவர்கள் சந்திப்பது. SIR விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உண்டு என உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறதே. SIR விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நேற்றைக்கு அதிரடி தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பினுடைய சாரம் என்ன அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள சகல அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. ஆக்சுவலா இந்த SIRக்கு எதிராக கேஸ் போட்டவங்க என்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் இவ்விதமான சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்று ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆர்கியூமெண்டே தப்புங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இவ்விதமான ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உண்டு. முதல் விஷயம். இரண்டாவது, அந்த திருத்தப்படிகளின் ஊடாக வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்கள் இந்தியர்கள் தானா என்பதை சரிபார்ப்பதற்கான அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு என்று தீர்ப்பு சொல்லுகிறது. என்னன்னா, இப்போ இத இந்த SIRக்கு எதிரானவங்க எப்படி ஆர்கியூ பண்ணாங்கன்னா, ஒருத்தருடைய குடியுரிமையை பரிசோதிக்கிறதுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அப்படின்னாங்க. இப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பின் சாரம் என்ன அப்படின்னா, இந்தியால நடக்கிற தேர்தல் அப்படின்னா அந்த தேர்தலில் வாக்களிக்கிறவங்க இந்தியர்களா மட்டும்தான் இருக்கணும். இந்தியர்கள் அல்லாதவர்கள் யாரும் இந்த தேர்தலில் வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க முடியாது. எனவே வாக்களிக்க தகுதி உள்ள வாக்காளர்கள் இந்தியர்கள் தானா அப்படிங்கறத உறுதி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அப்படிங்கிறப்போ அவர்கள் இந்தியர்களா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டுதான். அதுல எந்த குறுக்கீடும் செய்ய முடியாது. அவர்கள் செய்தது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதே நேரத்துல சில காரணங்களால சில வாக்காளர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டது என்றால் அதனுடைய பொருள் அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது என்பதல்ல. குடியுரிமை அது சம்பந்தப்பட்ட துறை மூலம் குடியுரிமை பெற்றுக் கொள்ளலாம், அது சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். ஆனால் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய வாக்காளர்கள் இந்தியர்கள் தானா அப்படிங்கறத சோதித்து அறிந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அத்தனை பேரும் இந்தியர்கள் தான் அப்படிங்கறத உறுதி செய்து கொள்வதற்கான எந்த நடைமுறையை வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கலாம். அது நியாயமானதுதான். ஏனென்றால் அது அவர்களின் கடமை. இந்தியர் அல்லாதவர்கள் இந்திய தேர்தலில் ஓட்டு போட்டுறக்கூடாதுல்ல. இப்ப இந்தியர் அல்லாதவர்களை இந்திய வாக்காளர் பட்டியல்ல கலக்க விடாமல் செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் இந்தியரா இல்லாட்டி இந்தியர் அல்லாதவரா இதை உறுதி செய்து கொள்ள வேண்டிய கடப்பாடு தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. எனவே தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட அத்தனை நடைமுறையும் சரி என்று உச்ச நீதிமன்றம் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது. அதே நேரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, அவங்க பல பேருக்கு வாக்குரிமையை மறுத்து இருக்கலாம், வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கி இருக்கலாம். அப்படி நீக்கினதுடைய பொருள் குடியுரிமையை மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதுல ஒரு தெளிவான பார்வை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா அவங்களால சொல்ல முடியும். அப்படிங்கிறப்போ தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட அத்தனை நடைமுறைகளும் சரி, அது எடுத்த முடிவும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயத்தை இந்த தீர்ப்பு சுட்டி காட்டி இருக்கிறது. நியாயமான நேர்மையான தேர்தலுக்கும் SIRக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சோ இந்த விதமான நேர்மையான நியாயமான தேர்தலை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு முன்பு SIR மேற்கொள்ளப்பட்டது என்பது சரியான நடவடிக்கை என்று தெள்ள தெளிவாக உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது ராகுல் காந்திக்கு விழுந்த சம்மட்டி அடி இல்லாட்டி சாட்டை அடி அப்படின்னு சொல்லலாம். ஏதோ SIR மூலமா உள்ள புகுந்து இங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வாக்காளருடைய வாக்குரிமையை பறிக்கிற மாதிரியான ஒரு ஜோடனையில செஞ்சு என்னென்னலாமோ அள்ளி விட்டாங்க. அதுல வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வரக்கூடிய பங்களாதேஷிஸ எங்க கண்டுபிடிச்சு அவங்களை நீக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல மம்தா பானர்ஜி என்ன ஆட்டம் ஆடினாங்க. இந்த SIR கூடாதுன்னு. ஏன்னா மம்தா பானர்ஜி, அதுக்கு முன்னால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கு முன்னால காங்கிரஸ், இவங்க எல்லாம் இந்த பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வந்த பங்களாதேஷ் ஊடுருவல்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்குகளை நம்பித்தான் இத்தனை காலம் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். மேற்கு வங்கம் இந்தியால இருக்கு. ஆனா இந்த மேற்கு வங்க தேர்தலில் இதுவரைக்கும் சுதந்திர அடைஞ்சல இருந்து இப்ப வரைக்கும் பங்களாதேஷ்ல இருந்து காலங்காலமாக ஊடுருவி வந்த ஊடுருவல்காரர்கள் பங்களாதேஷில் வாக்களித்து வந்திருக்கிறார்கள். லட்சம் பேர். இந்த வாக்காளர்கள் தான் அண்மை காலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் வாக்கு வங்கியாக இருந்தார்கள். அதற்கு முன்னால் CPIM வாக்காளர்கள், அதற்கு முன்னால காங்கிரஸ் வாக்கு வங்கியாக இருந்து வந்தனர். சோ இந்த வாக்காளர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே
எஸ்ஐஆரை தீவிரமாக மம்தா எதிர்த்தார், ராகுல் காந்தி எதிர்த்தார், அங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் எக்ஸப்ட் பிஜேபி ஒவ்வொன்றும் எதிர்த்தார். ஏன்னா அந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கியே வெளிநாட்டை சேர்ந்த வாக்காளர்கள் தான். இப்ப எஸ்ஐஆர் மூலம் அவர்கள் நீக்கப்பட்டதும் இன்னைக்கு ரிசல்ட்டே தலைகீழா மாறி போச்சு. உடனே இத இன்டர்பிரட் பண்ணுவாங்க, பாத்தீங்களா எஸ்ஐஆர் மூலமா பிஜேபி உள்ள புகுந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன் நான் கேட்கிறேன், இதே எஸ்ஐஆர் தான் தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த எஸ்ஐஆர் பலனை விஜய் தானே அடைஞ்சாரு, பிஜேபி எங்க அடைஞ்சது? பிஜேபி ஜெயிச்சது ஒரே ஒரு எம்எல்ஏ தானுங்க. அப்படிங்கிறப்போ எஸ்ஐஆர் மூலமா பிஜேபி தான் பலன் அடைகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு நல்ல உதாரணம். எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியல்ல ஒரு சரியான திருத்தத்தை மேற்கொண்டு அதை தூய்மையாக்குகிறது. இன்னைக்கு உண்மையிலேயே யாரு வாக்காளர்களோ அவர்கள் மட்டுமே வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்யக்கூடிய பணிதான் எஸ்ஐஆர். இப்போ எஸ்ஐஆருக்கு சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பின் மூலமா ஒரு டோட்டல் கன்கரன்ஸ் கொடுத்திருக்கு. எஸ்ஐஆர் தெளிவா என்டார்ஸ் பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றம். இனிமேல் எஸ்ஐஆரை எதிர்த்து ஒருத்தர் கூட பஜனை பண்ண முடியாது, ஒருத்தர் அரசியல் பண்ண முடியாது. இந்த தீர்ப்பு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.